அன்பார்ந்த எனது அருமை தேவேந்திரகுல வேளாளர் சொந்தங்களுக்கு உங்கள் கண்ணுசாமி பட்டியல் மாற்ற இயக்கத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்னுடைய மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமை உறவுகளே, இந்த பதிவாகப்பட்டது தேர்தல் வருகின்றது. தேர்தலில் நாம் தேவேந்திரகுல வேளாளர் சொந்தங்கள், உறவுகள், சகோதர சகோதரிகள் எடுக்க வேண்டிய முடிவு என்னவாக இருக்க வேண்டும் என்பதை ஒரு சமூக போராளியாக நான் என்னுடைய கருத்தை பதிவு செய்ய கடமைப்பட்டுள்ளேன். உறவுகளை நான் சமீபத்தில் வலைதளத்தில் நான் பார்த்தேன். கொங்கு மண்டலத்தில் உள்ள சகோதரர்களை நோட்டாவிற்கு வாக்களிக்க வேண்டும் என்று நான் ரொம்ப மதிக்கக்கூடிய, நேசிக்கக்கூடிய எனது அருமை சகோதரர் இலக்கிய மன்ற தலைவர் காசிமைந்தன் அவர்கள் வலைதளத்தில் கூறியதை பார்த்து நான் அதிர்ச்சி அடைந்தேன். காரணம், நான் அதை நம்பவில்லை, ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. நிச்சயமாக சகோதரர் காசிமேந்தன் அவர்கள் இந்த பதிவை செய்திருக்க மாட்டார்கள். யாரோ அவருடைய பேரிலே யாரோ செய்கின்றார்கள் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். இருந்த போதிலும் அதை கன்ஃபார்ம் பண்ணுவதற்காக பலரிடம் கேட்டு தெரிந்து கொண்ட பிறகு நான் இந்த பதிவை போட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளேன். அருமை உறவுகளே, தேர்தல் வாக்களிப்பது என்பது நமது ஜனநாயக கடமை. வாக்களிப்பதற்கு முன் நாம் யாருக்கு வாக்களிக்க வேண்டும், வாக்களித்தால் நமக்கு என்ன, நம் சமுதாயத்துக்கு என்ன என்று யோசிக்க வேண்டும். யோசித்து செயல்பட வேண்டியது நம்மளுடைய கடமை. வாக்களிப்பது அனைவரும் ஒவ்வொரு மனிதனுடைய உரிமையாக இருந்தாலும் சமூகமாக வரும்பொழுது இந்த சமூகத்தினுடைய விடுதலைக்கு யார் உதவுவார்கள் என்பதை அறிந்து தெரிந்து புரிந்து கொண்டு, கடந்த கால வரலாற்றை தெரிந்து கொண்டு, 60 ஆண்டு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசு நமக்கு செய்த கொடுமைகளையும் சதிகளையும் எண்ணற்ற இளைஞர்களுடைய படுகொலைகளையும் மனதில் கொண்டு இந்த தேர்தலில் யார் வர வேண்டும் என்பதை நாம் தீர்க்கமாக யோசித்து முடிவெடுக்க வேண்டியதை தவிர, நேற்று நமக்கு யார் நல்லது செய்தார், நாளை அவர்கள் செய்வார்கள் என்ற நம்பிக்கையோடு நாம் செயல்பட வேண்டும். அந்த விதத்திலே இந்த தேர்தலில் ஆட்சி மாற்றம் வந்தால் தேவேந்திர சமுதாயத்தின் விடுதலை, ஆட்சி மாற்றம் ஒன்றே பட்டியல் வெளியேற்றம் சாத்தியமாகும் என்பதை மனதில் கொண்டு நாம் செயல்பட வேண்டும். காரணம், கடந்த கால அந்த திமுகவினுடைய செயல்பாடுகள் நான் உங்களுக்கு கூற கடமைப்பட்டுள்ளேன். மறந்திருப்பீர்களோ, நினைவில் இருக்கின்றதோ என்று தெரியவில்லை. இருந்த போதிலும் நினைவுபடுத்த வேண்டியது என்னுடைய கடமை. 60 ஆண்டு காலமாக போராடி கொண்டிருக்கின்ற இந்த சமூகத்தினுடைய 2 கோரிக்கை. ஒன்று, தேவேந்திரகுல வேளாளர் என்று பெயர் மாற்றம் செய்ய வேண்டிய ஒரு கோரிக்கை. 2வது கோரிக்கை, உலகிற்கு உணவளித்த இந்த சமுதாயம். இந்த சமுதாயத்தை அன்றைய நீதி கட்சி, ஆங்கிலேயர் காலத்தில் நீதி கட்சி திட்டமிட்டு வேளாண்குடி மக்களை பட்டியலில் இணைத்தது வரலாற்று பிழை. அந்த நீதி கட்சியினுடைய மறுபெயர் தான் திமுக. அந்த வரலாற்று பிழையை சரி செய்ய வேண்டும் என்று தான் நாம் போராடி கொண்டிருக்கின்றோம். அப்பொழுது அந்த பெயர் மாற்றத்திற்காக நாம் போராடிய போது, நேற்றைய தினம் அதிமுக ஆட்சி இருந்தபொழுது மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுகவினுடைய தூண்டுதலின் பேரில் எண்ணற்ற சமுதாயங்கள்
போராட்டங்கள் நடந்து எண்ணற்ற சமுதாயம் என்பது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை தூண்டிவிட்டு போராட வைத்து சலசலப்பை உருவாக்கி பெயர் மாற்றம் வரக்கூடாது என்பதற்காக எவ்வளவோ சதி செய்தார். அதையெல்லாம் முறியடித்து தேவேந்திர குல வேளாளர் என்ற அந்த பெயர் மாற்றத்துக்கு பரிசீலனை செய்து அதை மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்தது எடப்பாடி அரசு, அதாவது அதிமுக அரசு. அதிமுக அரசு அதை பரிந்துரை செய்தவுடன் பாராளுமன்றத்தில் வைத்து அதை விவாதம் செய்து தென்கோடியிலே இருக்கின்ற தேவேந்திர குல வேளாண் மக்கள் பசுவை தெய்வமாக வணங்கக்கூடியவர்கள், நெல்மணியை கண்டுபிடித்தவர்கள், உலகிற்கே உணவளித்த அந்த சமுதாயம், அந்த சமுதாயத்தை வேளாண்குடி என்பதில் எந்தவித மாற்று கருத்து கிடையாது. அந்த சமுதாயம் தாழ்த்தப்பட்ட பட்டியலில் இருப்பது வரலாற்று பிழை என்பதை அவர்கள் பாராளுமன்றத்திலே விவாதம் செய்து அந்த சட்டம் அந்த பில்லு பாஸ் ஆவதற்கு விவாதம் நடந்து முடிவுக்கு வரும்பொழுது, உங்களால் வாக்களித்து 60 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு மாறி மாறி வாக்களித்து அவர்களை அரசு கட்டிலே அமர வைத்து அழகு பார்த்த இந்த தேவேந்திர சமுதாயத்தினுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளாமல் பாராளுமன்றத்திலே திமுக கூட்டணி 39 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்ததை யாரும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அதையும் மீறி மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் தென் மாவட்டத்தில் வந்து எட்டி கூட பார்க்காத பாரதிய ஜனதா கட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த பில் பாஸ் ஆவதற்கு உறுதுணையாக இருந்து இந்த சமூகம் ஒரு வேளாண்குடி சமூகம் எஸ்சி பட்டியலில் இருப்பது தவறு, அவர்களை உடனடியாக பிசிக்கு ஓசிக்கு மாற்ற வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் பில் பாஸ் ஆயிடுச்சு. அதன் அடுத்த கோரிக்கையாக நாம் பட்டியல் மாற்றத்தை முன்வைக்கின்றோம். பட்டியல் மாற்றம் முன்வைக்கும் பொழுது 2021 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மத்திய அரசுக்கு நாங்கள் கடிதம் எழுதுகின்றோம். அதில் பட்டியல் மாற்ற இயக்கம் மட்டுமல்ல, இன்னும் பல சில அமைப்புகள் கடிதம் எழுதியது. அந்த கடிதத்துக்கு உடனடியாக மத்திய அரசு மாநில அரசுக்கு கடிதம் அனுப்பி இதை பரிந்துரை செய்யுங்கள், இந்த மக்களுடைய கோரிக்கையை நீங்கள் பரிசீலனை செய்து பரிந்துரை செய்யுங்கள் என்று கேட்டு 3 லெட்டர் அனுப்பி இந்த நிமிடம் வரை அவர்கள் நம்மளுடைய கோரிக்கை கிடப்பில் போட்டுவிட்டார்கள். ஆக நேஷனல் எஸ்சிஎஸ்டி கமிட்டியினுடைய அந்த தலைமையும் கடிதம் எழுதி அதையும் புறக்கணித்து விட்டார்கள். ஆக எந்த விதத்திலும் யார் எது செய்தாலும் சரி, நான் தேவேந்திரனுடைய சமுதாயத்தை நான் ஒரு காலமும் தன்மானத்தோடு வாழ்வதற்கு நான் உறுதுணையாக இருக்க மாட்டேன் என்று உறுதியோடு தெளிவோடு இருக்கின்ற அந்த திமுக ஆட்சியை அகற்றினால்தான் நாம் பட்டியல் மாற்றம் கிடைக்கும். ஆகவே தான் சொல்கின்றேன், ஆட்சி மாற்றம் வந்தால் பட்டியல் மாற்றம் உறுதி. அது மட்டும் நீங்கள் எப்படி சொல்றீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். நேற்று அவர்கள் செய்த நல்லதை நாம் நினைத்து பார்ப்போம், நாளைக்கு நல்லதை செய்வார்கள் என்று நம்பிக்கையோடு வாக்களிப்போம். இதை விட்டு நமக்கு உதவி செய்தவனை விட்டு ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களை, அறியாத மக்களை அந்த மக்களுக்கு தவறான ஒரு செய்தியை கொண்டு போய் நோட்டாவில் போடு என்பது இது மிகவும் வருத்தப்பட வேண்டிய விஷயம். காரணம், நீங்கள் அந்த நாள் ஒரு மீறி போனால் ஒரு 5 லட்சம் ஓட்டு இருக்கும்னு வச்சுக்கலாம். அந்த 5 லட்சம் நோட்டாவுக்கு போகிறது இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் உள்ள தேவேந்திர குல வேளாளர்களுடைய விடுதலை பெற்றுவிட முடியாது. ஏறக்குறைய 1.5 கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் வேணால் என்னடா எப்போ பார்த்தாலும் 1.5 கோடின்னு சொல்லிட்டு இருக்கிறது. இதுதான் யதார்த்தமானது, இதுதான் உண்மையானது, இதுதான் சத்தியமானது. தமிழ்நாட்டிலே தேவேந்திர குல வேளாளர் மக்கள் இந்து தேவேந்திரன், கிறிஸ்துவ தேவேந்திரன், இஸ்லாமிய தேவேந்திரன் 3 பேரும் இணைந்தால் 1.5 கோடி மக்கள். ஆக நம்மளுடைய உரிமைக்காக மதம் மாறியிருந்தாலும் அவன் தேவேந்திரனாக இருந்து
நம்மளுடைய போராட்டத்தில் முதன்மையாக நின்று களமிறங்கி போராடக்கூடியவர்கள் இந்த மக்கள் தான். ஆகவே தான் 1.5 கோடி மக்களுடைய முடிவை நீங்கள் ஒரு 5 லட்சம் பேர் இருந்து சேர்ந்து ஒரு தவறான பாதைக்கு நீங்கள் எடுத்து செல்லக்கூடாது என்பதற்காக தான் இந்த கருத்தை நான் சொல்கின்றேன். எண்ணற்ற சமூக அமைப்புகள் இருக்கின்றன. அவர்களை அனைவரையும் அழைத்து அண்ணன் சகோதரர் காசி மைந்தன் அவர்களே எல்லா சமூகத்தையும் அழைக்கலாம். இந்த தேர்தலில் நாம் எடுக்க வேண்டிய முடிவு என்ன என்பதை தெரிவியுங்கள்.